deep. Deep calls unto deep. At the noise of your waterfall, all your waves and billows have gone over me. தமிழ்ல, உம்முடைய அருவிகளின் இரைச்சலால் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. நீங்கள் அந்த முன்னுரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. டீப் கால்ஸ் அன்டு டீப். ஆங்கிலத்தில் டீப் கால்ஸ் அன்டு டீப். உம்முடைய அருவிகளின் இரைச்சலால் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அப்புறம் திரும்பி அவர் இன்னொரு அனுபவத்தை எழுதியிருக்கிறார். உம்முடைய அலைகளும் உம்முடைய பெரு வெள்ளங்களும் என்னை மூடின. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு வார்த்தை, ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. தேவநாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் டீப் கால்ஸ் அன்டு டீப். தேவநாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே திரும்ப சோத்தரிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களை பாத்திரமாக வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு ஆறுதல் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரே வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாக அப்பா ஒரு 5 வாரம் கொடுத்தாருன்னா 5 வாரம் இந்த வார்த்தையை வச்சு நான் பேசுவேன். அதெல்லாம் ஒரு வசனம் கூட எடுக்க சொல்லலை. ஆழம் ஆழம். அவர் சொல்கிறாரு வசனம், உம்முடைய அலைகளும் உம்முடைய பெரு வெள்ளங்களும் என்னை மூடின. அப்போ ஆழம் சொல்லும் போது எனக்கு முதல்ல சிந்தனையில் வந்த ஒரு விஷயம், ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறதுனா, I was thinking it could be an emotion. உணர்ச்சியாக இருக்கும்னு நினச்சேன். அந்த உணர்ச்சியை அவர் சொல்லலை. உங்களை கஷ்டத்தை பற்றி அவர் சொல்லலை. ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவர் சொன்னார். தேவநாமத்துக்கு முன்னாடி ஆழம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராய் கொண்டு போவார். கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எங்கேருந்து கூப்பிடுகிறாருன்னா, ஆழத்தை தான் ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் மிகவும் ஆழமானவர். அல்லேலூயா. என்னமோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இந்த தேவனுக்கு இடத்துல நாம் வந்துடுவோம், விசுவாசத்தோடு நீங்கள் வந்துடுறீங்க. ஆனால் உங்களால் மேலோட்டமாக இருந்தால் இந்த தேவன் உங்களோட கூட பேச மாட்டார். இவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். நான் சொல்கிற செய்தி நீங்கள் கவனமாக கேளுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எங்கேருந்து கூப்பிடுகிறார்? நீங்கள் ஆழமான அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது தான் அங்கிருந்து ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு, யுவர் வேஸ் அண்ட் யுவர் பிலோஸ். உம்முடைய அலைகளும் பெரு வெள்ளங்களும் என்னை மூடின. இந்த அலைகள் பெரும் வெள்ளங்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடலில் போய் அலைகள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த அலை நிற்காது. அப்படி தான் உங்களை பாடுகள் நேராக தேவை கொண்டு போவார். தொடர்ந்து பாடு, அது நிற்கவே நிற்காது. பெரும் வெள்ளங்கள் மூடின. நீங்கள் எங்கே திரும்ப போகணும்? ஆழத்துக்கு நேராக போகணும். இந்த முதிர்ச்சிக்கு நேராக நீங்கள் போகணும். நான் சங்கீதக்காரன் எழுதுறான், ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. அவர் தெரிஞ்சார், உம்முடைய அலைகளும் உம்முடைய அலைகளும் உம்முடைய பெருவெள்ளங்களும். இந்த பிரச்சனை, இந்த பாடு தேவனுடையது. உம்முடைய அலைகளும் உம்முடைய பெருவெள்ளங்களும் என்னை மூடின. நான் ரெண்டே வார்த்தை தான், டீப் கால்ஸ் ஆன் டு டீப். டீப்னா என்ன? ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நீங்கள் வரணும். இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தில் முதிர்ச்சி, கீழ்ப்படிதலில் முதிர்ச்சி, விசுவாசத்தில் முதிர்ச்சி, கீழ்ப்படிதலில் முதிர்ச்சி, இதில் இருக்கணும். தேவனை பற்றி அறிவில் நீங்கள் முதிர்ச்சியாக இருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் எ நாலேஜ், யூ ஹாவ் அ டிசிப்ளின்ஷிப், யூ ஷுட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் டுவர்ட்ஸ் த காட். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், தமிழையும் விலகி சொல்கிறேன். கூப்பிடுகிறார் யார் தெரியுமா? ஆழத்தில் இருக்கிறவர்.
அவரே ஆழத்தில் இருக்கிறவர். எங்கேருந்து கூப்பிடுவார் தெரியுமா உங்களை? சோதனைகளிலும், தொடர் சோதனைகளிலும், தொடர் ஆழங்களிலும் ஆழம் ஆழத்தை அழைக்கும். இதுதான் தேவனுடைய சத்தம், தேவனுடைய கூப்பிடுதல். இதுதான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த பரிசுத்தமானோ இதை கடக்காம ஒரு பாதையே கிடையாது. தேவநாமத்துக்கு மகிமையுண்டதாக. நான் எடுத்துக்கலாம், சங்கீதம் நிறைய வசனம் நான் எடுக்க விரும்பலை. ஒரு 7 குறிப்பு மாத்திரம் உங்களுக்கு நான் வைக்கிறேன். தேவன் எதற்காக நம்மை ஆழத்திற்கு அனுப்ப வேண்டும்? எதற்காக தேவன் நம்மை ஆழத்திற்கு அனுப்ப வேண்டும்? தேவன் தாமே ஆழமானவர். முதல் குறிப்பு. பிகாஸ் காட் ஹிம்செல்ஃப் இஸ் டீப். நீங்க ஆழத்துக்கு போகணும், தேவன் தாமே ஆழமானவர். முதல் குறிப்பு. ரெண்டாவது, பிகாஸ் டெப்த் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது ஒரு தமிழை நான் விளக்கி சொல்லிடுறேன். ஆழம்தான் நிலைத்திருக்க அடித்தளமாக இருக்கிறது. அஸ்திபாரம் இஸ் தி ஃபவுண்டேஷன். பிகாஸ் தி டெப்த் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. முதல்ல என்னது? எதற்காக ஆழத்தில் செல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. எதற்காக நம்ம ஆழத்தில் செல்லணும்? தேவன் தாமே ஆழமானவர். எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்த. எதற்காக அப்படிதான். மூன்றாவது குறிப்பு, பிகாஸ் தி டெப்த் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது குறிப்பு, பிகாஸ் காட் ரிவீல்ஸ் இஸ் சீக்ரெட் ஒன்லி இன் டெப்த். ஏனென்றால் எதற்காக? தேவன் தம்முடைய ரகசியத்தை ஆழத்தில் தான் வெளிப்படுத்துகிறார். நான்காவது, எதற்காக தேவன் ஆழத்துக்கு அழைக்கிறார்? மேற்பட்ட விசுவாசிகளை தகர்த்து தேவன் தாமே வல்லவர் என்று நிரூபிக்க. பிகாஸ் the Saul's faith dishonor God. மேலோட்டமா இருக்கிற விசுவாசிங்க கர்த்தரை அவமதிக்கிறாங்க. கர்த்தரை நீங்க மேலோட்டமா கிறிஸ்துவ யாருக்கு நஷ்டம் தெரியுமா? முதல்ல வெளியரங்கமா பார்க்கிறவன் கர்த்தரை அவமதிக்குவான். ஆனா ஆழத்தில் இருக்கிறவன் தேவனை கனப்படுத்துவான். அல்லேலூயா. தேவனை கனப்படுத்துவான். பிகாஸ் the shallow faith will dishonor the God. நீங்க ஆழத்துக்கு வரணும். ஐந்தாவது குறிப்பு, பிகாஸ் fruitfulness requires root. கனி கொடுக்கணும்னா ஆழமான வேர்ல இருக்கணும், ஆழத்துக்கு வரணும். ஆறாவது, பிகாஸ் ஜீசஸ் நெவர் கால் பீப்புள் டு ஷாலோ ஃபாலோயிங். கர்த்தர் ஒரு பொழுதும் சீசத்துவத்தை மேலோட்டமா அவ அழைக்கவே இல்லை. ஆறாவது, சீசத்துவ ஒரு மேலோட்டமா அழைக்கவே இல்லை. ஏழாவது, பிகாஸ் இதெல்லாம் பிகாஸ் தான். பிகாஸ் இட்டர்னிட்டி ரிக்வயர்ஸ் டெப்த் நாட் அப்பியரன்ஸ். நித்தியம் ஆழத்தை கேட்கிறது, வெளிப்புற தோற்றத்தை அல்லவே அல்ல. பிகாஸ் இட்டர்னிட்டி ரிக்வயர்ஸ் டெப்த் நாட் அப்பியரன்ஸ். நித்தியம் ஆழத்தை கேட்கிறது, வெளிப்புற தோற்றத்தை அல்லவே அல்ல. எனக்கு கொஞ்சம் உற்சாகம் படுத்தும்படியாக 7 குறிப்பு எழுதுனீங்கன்னா என்ன கூட சேர்ந்து சொல்லலாமா? நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கிறேன். எனக்கு தமிழில் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். முதல்ல என்னது? அப்படி சொல்லாதீங்க. எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? நீங்க நல்லா சத்தமா சொன்னாதான் எழுதாதவங்களுக்கு கூட காதல விழும். திருப்பி நான் பேசுறேன். எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? முதல்ல இருந்து சொல்லுங்க. எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? ஜென்ஸ் சைடில் ஒரு வாய்ஸும் வரல. ராஜேங்கல் எழுதுனீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு சொல்லணும். எனக்கு எப்பவுமே உற்சாகம் என்னன்னா, நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? தேவனே ஆழமானவர். எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? எதற்காக ஆழத்திற்கு செல்லணும்? எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? எதற்காக? தேவன் தாமே வல்லவர்லாம் இல்ல. மேலோட்டமா இருக்கிற விசுவாசிங்க உள்ள வரமாட்டான். எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்?
கனி கொடுக்க எழுத 4 வரைக்கும் தான் உற்சாகம், 5, 6 புஷ்ஷு. எதற்காக ஆழத்துக்கு செல்லணும்? 7 அடி உள்ள போறதுக்கே 5 அடி காணாம போயிட்டீங்க. அதுக்குள்ளேயும் புசு புசுன்னு குரல் போய் அமைதியாயிருச்சு. 6வது என்ன பாயிண்ட்? எல்லாம் சொல்லுங்க. யாருமே சீசத்துவத்தை அவர் மேலோட்டமா அழைப்பதே கிடையாது. செத்தாங்க எல்லாம். 7வது நித்திய ஆழத்தை தான் விரும்புகிறது, வெளி தோற்றத்தை அல்லவே அல்ல. முதல் குறிப்பு, எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? முதல் குறிப்பு நம்ம எடுத்துப்போம், ஒரு வாசிக்கப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 ஒரு வாசிக்க கேட்போம். ರೋಮರ್ 11:33. ఆహా దేవుని బుద్ధి జ్ఞానమును బాహుల్యమును ఎంత గంభీరము, ఆయన తీర్పులు శోధింప ఎంతో అవశ్యమును, ఆయన మార్గములు ఎంతో అజ్ఞాములను. ఆమేన్. யோவான் 11ஆம் அதிகாரம் 30. ரோமர் 11:33. ரோமர் 11:33. யாராவது எடுத்தீங்கன்னா சீக்கிரமா எடுங்க. ரோமர் 11:33 படிங்க. அறிவு நீங்க வாசிங்க. 11:33. தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். 34, 35 வாசிங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார்? ரொம்ப பிடிச்சது, கர்த்தருடைய சிந்தனை அறிபவன் யார், அவருக்கு ஆலோசனை சொல்பவன் யார், அவருக்கு முந்தி கொடுப்பவன் யார்? ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். லாஸ்ட் அந்த verse படிங்க. Romans chapter 11 verse 33. Oh, the depth of the riches of the என்னது? depth of the riches of his wisdom and the knowledge of the Lord, how unsearchable his judgments and his paths behind tracking. Who has known the mind of the Lord, or who has been his counselor? Who has ever given to the Lord that God should repay him? யாராவது கர்த்தருக்கு என்னன்னா கொடுக்க முடியுமா? அவருக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கணுமா? யாராவது கொடுக்க முடியுமா கர்த்தருக்கு? யாராவது இந்த உலகத்தையும் இன்னொரு உலகத்தையும் இன்னொரு லட்சம் உலகத்தையும் தேவனுக்கு கொடுங்க, அவர் நிகர் அவர் மாத்திரமே. அவர் நிகர் அவர் மாத்திரமே. அவருடைய அறிவை பேசுறதுக்கு தர்க்கம் செய்ய ஒரு தகுதியும் கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு என்ன அளவே கிடையாது. என் தேவன் ஆழமுள்ளவர். படிக்கும்போது கம்பீரத்தோட படிங்க. 33, 34, 35 தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லா படிங்க. 33, 34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? எனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி கொடுப்பவன் யார்? கொடுக்க முடியுமா? He is above almighty. He is above all above. எல்லாருக்கும் மேலானவர் என் தேவன். அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மிகவும் ஆழமானவர். யோபு எழுதுறாரு 11:7. யோபு 11:7. தேவனுடைய ஆழங்களை ஆராய முடியுமோ? తెలుసుకొనగలవా? సర్వశక్తుడు దేవుని గురించి నీవు పరిపూర్ణ జ్ఞానము కలుగునా? ఆమేన్. 7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறிய கூடுமோ? ஆங்கிலத்துல இங்க அந்தரங்கன்னு இருக்கு. ஆங்கிலத்துல என்ன இருக்கு? டீப். Can you fathom the mysteries of the Lord? மிஸ்ட்ரி. இன்னொரு கேஜேவி வெர்ஷன்ல என்ன இருக்கு? டீப். கேஜேவி வெர்ஷன்ல பைபிள் வச்சிருக்கீங்களா? கேஜேவி இருக்குமானால் பரவாயில்ல, இல்லைனா நேரம் படி இன்னொரு எவ்வளோ அவருடைய சிந்தனையை பார்ப்போம். சங்கீதம் 92:5 ஒரு வாசிக்கு கேட்போம். 92:5. 92:5. சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். போதும். நான் கூட யோசிக்கிறேன்,
எனக்கு உலக பிரமாணமான ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். நான் படித்த டிகிரி இருக்கும். ஒருவேளை நான் என்ன டிகிரி படித்தேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு டிகிரி படித்தேன். எத்தனை பேர் என்னென்ன படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் டிகிரி பிஹெச்டி கூட வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பகுதி மாத்திரம்தான் தெரியும். கர்த்தருடைய அறிவு அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு, அதை வச்சு தான் உங்கள் எண்ணங்களே ஜென்ரேட் ஆகும். ஆமாம் தானே? மேஸ்திரி கட்டுறவங்களுக்கு என்ன எண்ணம் வரும்? நல்லா அஸ்திபாரம் போகணும். கம்ப்யூட்டருக்கு கட்டுறவனுக்கு என்ன எண்ணம் வரும்? கம்ப்யூட்டர் எண்ணம் தான் வரும். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும். உலக பிரமாணம் இந்த எண்ணம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆனால் ஏசாயால சொல்கிறாரு, உங்கள் எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் கிடையவே கிடையாது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் கிடையவே கிடையாது, என் நினைவே உனக்கு தெரியாது. யாரு தெரியுமா? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒத்துக்கணும் நம்ம, ஏன்னா அவ்வளோ ஆழமானவர். ஏசாயா 55:8-9 வாசிக்க கேட்போம். 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஓ, நானே ஆழத்துக்கு செல்லணும். தேவனை என்னால் மேலோட்டமாக புரிஞ்சிக்கவே முடியாது. தேவன் எவ்வளோ பெரியவர். அதனால தான் உங்களை நான் அவ்வளோ விலக்கி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார், இப்படி தான் வரப்போகுது. ஒரு சாதாரணமாக நான் யோசிக்கணும் பார்க்குறேன். பைபிளில் தான் நான் யோசிக்கிறேன். 90 வயசு கிழவனுக்கு குழந்தை பிறக்குமா? எனக்கு தெரிஞ்சு பிறக்காது. என்ன 90 வயசு ஆயாவுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியாதுங்க. என் எண்ணம் அதான், என் அறிவு அதான், என் அறிவியல் அதான் சொல்லுது. இன்னும் யோசிக்கிறேன், குழியில் தள்ளப்பட்டவன், குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவன், கனத்துக்குரிய பாத்திரனே கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வீட்டில் கிண்டல் பண்ணுறாங்க, சொப்பனக்காரன், டே ட்ரீமர், பகல் கனவுக்காரன். மாளிகை கட்டுவேன், பெருசாக கட்டிடுவேன், நான் தான் உங்களுக்கு தகப்பனாக இருப்பேன், நீயே கடைசி பையன், நீ எனக்கு எப்படி தகப்பனாக இருப்ப? கர்த்தர் குடும்பத்துக்கு தகப்பனாக இருக்கல, எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வைத்தார். தெரியாது, சத்தியமாக தெரியாது. என் எண்ணம், என்னுடைய ஏக்கம், என் நினைவு எல்லாம் 100% இருக்குமானால் 0.01% கூட அவருக்கு மேட்ச் கூட ஆகாது. கர்த்தர் அப்படி நடத்துகிற தேவனே கிடையாது. இது என்னோட வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு வழி போட்டேன், அந்த வழி என்றைக்குமே நடந்ததே கிடையாது. ஆனால் அதிலும் பெரியான காரியம் தேவன் நமக்கு வாக்கியம் பண்ணுவார். அவருக்கு வழி, அவருடைய எண்ணம், அவருடைய நினைவுகள் எல்லாம் ஆழமானவைகள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 ஒருத்தர் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ఆం వచనం 10ఆం వచనం. ఇందును గురించి దేవుడు తన ప్రేమించిన కొరకు ఏమి స్థిరపరిచెనో అవి కంటికి కనబడలేదు, చెవికి వినబడలేదు, మనుషుల హృదయమునకు గోచారము కాలేదు అని రాయబడి ఉన్నది. ఆమేన్. 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உலக கவனம் விட்டுருங்க. இன்னைக்கு தேவன் மிகவும் ஆழமானவர். பொருளாக எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2 நிமிஷம், கிவ் அ டைம் ஃபார் யூ. ஒரு 40 செகண்ட் கூட கொடுக்குறேன். கரெக்டா எழுதியிருக்கிறபடி, என்னது எழுதியிருக்கிறபடி பொருளாக எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன நினைவுலாம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க வசனம் மூலமாக, பொருளாக எப்படி இருக்கு. நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், துபாயில் தான் பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு நினைக்கிறேன். 950 மீட்டர் இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி. அது பேர் என்னங்க அந்த பில்டிங் பேர்? நம்ம கலிஃபான்னு ஒரு மேலே, புர்ஜு கலிஃபா. 1 கிலோமீட்டர், அது 1 கிலோமீட்டர் கிட்ட உலகத்திலே பெரிய பில்டிங் அதான்.
அதுக்கு பதிலாக இன்னொரு பில்டிங் கட்டுறாங்க. அது எப்போ வரும்னு தெரியல, 2040 வரும்னு சொல்கிறாங்க. அது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகத்திலே பெரிய பில்டிங் அதான். தேவநாமத்துக்கு மகிமையுள்ளதாக 1500 கிலோமீட்டரு என்னாச்சு, 1500 கிலோமீட்டர் நீளம், 1500 கிலோமீட்டர் உயரம் எருசலேம். நம்ம பொருளாகம் அப்படி இருக்கும். எந்த மாதிரி ஒரு பில்டிங் யாராவது கட்ட முடியுமா? ஒருத்தரும் கை வேலை இல்லாத ஒரு தேவன் நமக்காக வீட்டை கட்டி இருக்கிறார். 1500 கிலோமீட்டர். அக்கா கூப்பிட்டெல்லாம் கேட்காது. அம்மா 1500 கிலோமீட்டருங்க. அங்க எங்கும் பரிசுத்தவான் உலாவை கொண்டு இருப்பார்கள். லாசரு ஆபிரகாம் மடியில படுத்திருக்கிறாரா? அந்த மாதிரி நீங்க யார் மடியில வேணா படுத்துக்கலாம். எனக்கு தெரியல, உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆபிரகாம் தான். உலகத்திலே பெரிய பேச்சுக்காரன் லாசரு தான். ஆபிரகாம் மடியில லாசரு, லாசரு மடியில மோசே, மோசே மடியில நாம. அல்லேலூயா. மோசே மடியில அவர் பெரியவர்லாம் கிடையாது. அங்க யாவரும் ஒருவரே. அல்லேலூயா. அங்க யாவரும் ஒருவருக்கே கனம் செலுத்துகிறோம். பரலோகத்தை மறந்துடாதீங்க. ஆழமானவர்களை தேவன் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். ஆழமான சிந்தனை மூலமாக தம்முடைய கைகளினாலே ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார். மேலே ஆள் கொண்டு வாங்க. தேவன் மிகவும் ஆழமானவர். மறந்துடாதீங்க. கொஞ்ச காலம் பாடு சகிக்க போறீங்க. 1500 கிலோமீட்டர் பில்டிங்கை விட்டுறாதீங்க. 1500 கிலோமீட்டர் சிட்டியை விட்டுறாதீங்க. புதிய எருசலேமை விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த புர்ஜ் கலீஃபாக்கு போனோம்னா டாப்பு போனோம். எவ்வளோ அங்கிள் கேட்குறாங்க. நான் எங்கள் அக்கா காமிக்கணும் இல்லை, வெளியில் நிற்க வச்சு அமிச்சிட்டா, அது அதிக காசுன்னு சொல்லிட்டு. 500 AED நினைக்கிறேன்ல. 500 AEDனா இந்த ஊர் மதிப்பில் 15,000 ரூபான்னு நினைக்கிறேன். டாப்பு போயிட்டு ஒரு காஃபி குடிப்பாங்க, குடிச்சிட்டு கீழே வந்துடணும், அவ்வளோதான். ஒரு வாட்டி டாப்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ? 15,000 ரூபாய். நீங்கள் டாப்லேயே தான் இருக்கிறீங்க. 1500 கிலோமீட்டர் டாப்பு தான். அப்போ உங்களுடைய மதிப்பு எவ்வளோன்னு நீங்களே மறந்துடாதீங்க. என்னங்க, உங்க ஆத்மா எவ்வளோ வெளியேறப்பட்டது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்க. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. சும்மா நான் ஒரு 0.01% தான் சொன்னேன். இப்பயும் திருப்பி நான் சொல்றேன். பரலோகத்தின் மேன்மை நீங்க தரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சிங்கம் குழந்தை கூட விளையாடும். சர்ப்பம் அது பாட்டு போகும். அங்க கண்ணீரும் இல்லை, அங்க கசப்பும் இல்லை, அங்க வேதனையும் இல்லை. அங்க ஆனந்த களிப்பு உதறினாலே கர்த்தரை கம்பீரித்து தொழுது கொள்ளுவோம். இன்றைக்கு உலகம் மறந்துருச்சு. உலக கவலை. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், மெசேஜ் கேட்கணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாரும் உட்காரது கிடையாது. 30 செகண்ட் ஷார்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, பார்க்குறோம். அது வைக்கிறதுக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பேசாமல் ஒரு அதிகாரம் வச்சிடலாமான்னு பார்ப்பேன். வாட்ஸ்அப்பில் இடம் கொடுக்கல. பேசாமல் ஒரு பைபிள் வச்சிடலான்னு பார்ப்பேன் நான். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன் சொல்லுங்க? தேவன் ஆழமானவருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய இயல்பே ஆழம்தான். கர்த்தருடைய இயல்பே ஆழம்தான். கர்த்தருக்குள்ளே நீங்க நடக்கிறீங்க. காந்தம் என்னப்பா போகணும் கிட்ட போனா? அப்ப ஆழமானவர் கிட்ட போனா எங்க இழுப்பாரு? ஆழத்துக்கு தான் இழுப்பாரு. உதவும். உங்க இருதயம் நினைக்கும். இந்த நாகமான் வரும்போது உங்களுக்கு தெரியும், பெரிய வெகுமதி பணத்தோட வெள்ளியோட பொண்ணோட வந்தான். போயிட்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட போய் நின்னோன்னு பயந்துட்டான். அவன் போய் அடி பயந்து பயப்படுறான். இஸ்ரவேல் ராஜா, ஐயோ வந்த ஒரு படத்தளபதி ஆச்சு. எலியா சொல்றாரு, இஸ்ரவேல்ல ஒருத்தன் தீர்க்கதரிசி இருக்கிற ஆசாரி இருக்குன்னு அவனுக்கு தெரியட்டும், என்கிட்ட கூப்பிடு. வெள்ளி பொண்ணாம் பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்தான் கர்த்தர் சமூகத்துல. கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு? 2 மூட்டை மண் இருந்தா போதும், நான் எடுத்துட்டு போறேன். வரும்போது அகங்காரத்தோட இருந்தான். தேவன் ஆழத்துக்கு கொண்டு போனார். ஆழத்துக்கு கொண்டு போனவரை உறுதியாய் பற்றி கொண்டான். மண் இருந்தா போதும், இஸ்ரவேலுடைய மண் இருந்தா போதும். மண்ணு தெரியல, பொண்ணு தெரிஞ்சிச்சு. வரும்போது பொண்ணு தெரியல, பொண்ணு இருக்கும்போது புண்ணு தெரிஞ்சிச்சு. புண்ணு போனதுக்கு அப்புறம் மண்ணு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சது தெரியுமா? அவன் இலக்காரமா சொன்னான், எங்க ஊர்ல இல்லாத நதியா
இங்கே 7 முறை மொங்கணும்னு சொன்னார் இந்த மனுஷன். சும்மா மொங்க தான் சொன்னார் ஆண்டவர். நீங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மொங்க தான் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. சர்வ சாதாரண விஷயத்தை தேவன் அவருடைய ஞானத்தில் வைத்திருக்கிறார். என்கிட்ட கேட்பாங்க, ஞானஸ்தானம் அங்கே எடுத்துட்டேன் இங்கே எடுத்துட்டேன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், கர்த்தருடைய சிந்தனையை கேள்வி கேட்குற நீ யாரு? முதல்ல நீ கேள்வி கேட்கறதுக்கே தப்பு. போய் எடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேனே. ஞானஸ்தானம் பிரசங்கமே இவ்வளோதான். என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்பாங்க, ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் தான் எடுக்கணும், இதுக்கு மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. ஆழத்துக்கு சென்றான். நம்ம இஸ்ரவேல் ராஜா பயந்தாருமா அந்த அம்மாக்கு, அந்த நாகமானுக்கு. கூட இருந்த கேயாசிக்கு தெரியல. கேயாசிக்கு ஒரு சோதனை, அவன் அந்த குஷ்டத்தை வாங்கிக்கினான். இன்னைக்கு மேற்கோட்டமாய் வசனத்தை கேட்குறோம், மேலோட்டமாய் ஆலயத்துக்கு வரோம், மேலோட்டமாய் அப்பா கூடயே இருக்கிறோம், ஊழியம் செய்யணும் நினைக்கிறேன். வந்தவன் ஆழத்தில் குதிச்சிட்டான், இருந்தவன் பாதாளத்துக்கு போயிட்டான். வந்தவன் ஆழத்துக்கு தேவனை அறிஞ்சு கொண்டான், இருந்தவன் என்ன தெரியுமா ஆச்சு? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அப்பா எனக்கு ஏன்பா குஷ்டம்? உங்கள் தாத்தா அந்த தப்பு பண்ணாருப்பா. கொள்ளு பேரன் வரான், எனக்கு ஏன்பா குஷ்டம்? உங்கள் தாத்தா தப்பு பண்ணாருப்பா. கேயாசிக்கு அந்த நிலைமை வந்தது. அவன் சந்நிதிக்கு முழுதும் வெண்குஷ்டம் வந்தது. கத்தரை பற்றி உங்களுக்கு தெரியலையா? கத்தரை அனந்த ஞானத்து உங்களுக்கு தெரியாதா? கத்தர் ஆழமானவர். இன்றைக்கு எத்தனையோ நாகமான் நம்ம தேடி வராங்க. நம்ம சிந்தனை என்ன தெரியுமா? என் எண்ணம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் என்ன சொல்கிறேன் அதை செய்வேன். கேசி அப்படி தான் பண்ணான். அவன் சொன்னான், போய் பணத்தை கொடுங்க, விதவைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். எலிஷாக்கு தெரியாதா? எலியாக்கு தெரியாதா பணம் எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாதுன்னு? தேவநாமத்துக்கு மகிமை உண்டதாக. எச்சரிப்பா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கடலுக்கு போயிருக்கிறீங்களா? நான் ரொம்ப உங்களுக்கு மிதானமாக தான் கொண்டு போகணும். ஒரே தலைப்பில் நிறைய விஷயங்கள் நான் கொண்டு போகணும். எல்லாம் கடலுக்கு போயிருக்கிறீங்களா? போயிருக்கீங்களா போகலையா? போயிருக்கீங்க. என்ன அங்கிள், நீங்கள் போயிருக்கீங்களா அங்கிள்? கடலுக்கு போயிருக்கிறீங்க. எடுத்தோடனே நம்ம எங்கே போவோம்? முன்னாடி வரும். அப்புறம் அங்கிள் முழங்கால் வரைக்கும் காலை வச்சுப்போம். கொஞ்சம் பழகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பேண்ட்டை தூக்கிறோம். கொஞ்சம் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே உள்ளே போயிருவீங்களா? உள்ளெல்லாம் போக மாட்டீங்க. அலையை பார்த்தா பயம். டக்கர் அடித்து நீச்சல் தந்தாலும் சரி, அலைக்குள்ளே குதிக்கும் போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா அலைக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருப்பா. குழந்தையா இருக்கும் போதே அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட் டைம் பீச் பார்த்தோன்னே கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் போய் நினச்சிக்கிட்டா. உள்ளே நினச்சி சந்தோஷப்படுத்திட்டா. எங்கள் கரை ஓரமாகவே அந்த அம்மா நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், பெருவெள்ளங்கள் என் தலையின் மேல் ஓடின. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் வெள்ளம் என் தலையின் மேல் ஓடின, அலைகள் என் தலையின் மேல் ஓடின. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். இன்னைக்கு வெளியில ஆண்டவர் விடுவிச்சிட்டார் 1000 ரூபாய் கொடுத்துட்டார், 10,000 கொடுத்துட்டார். விடுவிக்கவே முடியாத ஆழங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. உம்முடைய ஆழங்கள், உம்முடைய அலைகள் அப்படித்தான் கொண்டு போவார். அங்கிருந்து ஆழமானது ஆழத்தை அழைக்கும். அல்லேலூயா. இது நிச்சயமா சொல்றேன், இது போனவங்களுக்கு தெரியும், ஆழத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், போக போறவங்களுக்கு தீர்க்கதரிசனமாக நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. போதும். ரெண்டாவது காரியம் என்னது? எதற்காக நாம் ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கொஞ்சம் தூக்கம் எல்லாம் போகும். எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக ஆழத்திற்கு செல்ல வேண்டும்? ஆழம்தான் அஸ்திபாரத்தின் அடித்தளம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். లూకా 6వ అధ్యాయం 48వ వచనం. లూకా 6:48. వాడు ఇల్లు కట్టవలెననియు ఉండి లోతుగా త్రవ్వి బండ మీద పునాది వేసిన వాని పోలి ఉండెను. వరద వచ్చి ప్రవాహము ఆ ఇంటి మీద వడిగా కొట్టినను, అది బాగా కట్టిబడినందున దాని కదిలింపలేకపోయెను. ఆమేన్. லூக்கா 6ஆம் அதிகாரம் 48.
ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. போதும். 45 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இங்கே பாருங்க, இதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஒரு ஆழமான சென்ற மனிதனத்தில் போய் நீங்கள் சர்வசாதாரணமாக நினச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நான் வந்து பாஸ்டரியல் அப்பா ஃபாஸ்டராக இருக்கிறதுனால நிறைய மனிதர்களை பார்க்க நிறைய மனிதர்களுடைய சாயலை பார்க்க நேர்ந்தது. நிறைய பேரோட முகத்தை நான் பார்த்துருக்கிறேன். முகத்தெரியும் கிழிக்கப்பட்டது. அது சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். 45வது வசனத்தில் இருதயத்தின் நிறைவினாலே என்ன பேசும்? வாய் பேசும். நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் நல்லதை பேசுவீங்க. கெட்டதை பொக்கிஷத்தை வச்சுருந்தீங்கன்னா கெட்டது தான் பேச முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை அளக்கணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் தேவைப்படும். 6 மாதத்தில் நம்ம சாயெல்லாம் தெரிஞ்சிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரே நாளில் தெரியாது, 6 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ட்ராக்ஸ் வாங்கினோம். எப்போவுமே மந்த்லி அப்பா வந்து டிபிஎம் சர்ச்சில் பே பண்ணிவிட்டு ட்ராக்ஸ் வந்துடும். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அந்த ஸ்தாபனத்துக்கு பேர் சொல்ல, அந்த ஸ்தாபனத்தில் போய் அந்த ட்ராக்ஸ் போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் உள்ளே போகிறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிரதர்ஸ்னால் முழு நேர ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே போனோம். இது இன்னும் 2-3 வாட்டி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே போன உடனே பிரதர் வாங்க அப்படின்னாங்க. சரி ப்ரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்லிட்டு வந்த உடனே அதில் ஒரு பிரதர் வந்தார். நல்லா தெரியும், ஆழமான சத்தியங்களெல்லாம் சொன்னவர். அவர் எங்களை கேட்டார், நீங்கள் எந்த ஸ்தாபனத்துலேருந்து வரீங்க அப்படின்னாரு. நாங்கள் ஏசியிலேருந்து வரோம், ட்ராக்ஸ் வாங்கலான்னு வந்தோம், அவ்வளோதான் நாங்கள் சொன்னோம். ஏசியவா? அது விழுந்து போன சபை, அங்கே யாரும் பரலவத்துலாம் போக மாட்டாங்க. ஒரு மாதிரி குர்த்தி விட்டார். அங்கே எல்லோரும் மருந்து மாத்திரம்லாம் போடுறாங்க அப்படி இப்படின்னோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. 2 நிமிஷம் யோசித்தோம். அவர் பேசுனதுலேருந்து வெளியே வரதுக்கு 2 நிமிஷம் யோசித்தோம். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், கண்ணாடி போட்டிருக்கீங்க, மோசேக்கு கண் பார்வை போல, நீங்கள் மட்டும் ஏன் கண்ணாடி போட்டுன்னு இருக்கீங்க? அவர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு தெரியல. அவரும் கோபமாக போயிட்டார். அங்கே ஹெட் பாஸ்டர் நாங்கள் பார்க்க போனோம். அவருடைய பேர் நான் சொல்கிறேன். அவர் பாஸ்டர் மோகன். நான் அவர் பேர் சொல்கிறேன். இவர் பேர் எனக்கு தெரியும், அவர் பேர் சொல்ல மாட்டேன். அவர் பாஸ்டர் மோகன். உள்ளே போன உடனே, ஐயா வாங்க, ட்ராக்ஸ் நீங்கள் வருவீங்கன்னு காலையிலேருந்து வச்சிட்டு இருக்கிறேன். என்னது நீங்கள் வருவீங்கன்னு காலையில்? நாங்கள் போனது மத்தியானம் 3 மணிக்கு வந்து வச்சிட்டு இருக்கேன். பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்தது எங்களுக்கு பாக்கியம். என்னது என்ன இருக்குது மனுஷனுக்கு? நல்ல மனுஷன் இதயத்தில் என்ன பொக்கிஷம் வச்சுருப்பான்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். வந்தது நீங்கள் பாக்கியம். அப்படியே தான் சொன்னார்ல. என்ன நாங்கள் செய்யாத ஊழியத்தை நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறீங்க. நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்கன்னாரு. அதை நான் மறந்துட்டேன். அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். எப்பவுமே காணிக்கை வாங்க மாட்டாங்க. அப்பா கொடுத்தோன்னே காணிக்கை வாங்கிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், ஐயா 10 கோடி ரூபாய்க்கு இப்போ தான் ஐயா ஏலகிரியில் இடம் வாங்கினேன். 10 ரூபாய் இல்லை ஐயா, நீங்கள் நல்ல வேலை ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுத்தீங்க காணிக்கை. கொடுத்தது என்னமோ கம்மி தாங்க. அந்த மனுஷன் 10 கோடி ரூபாய் இடம் வாங்கிட்டு, அவர் ஹெட் பாஸ்ட் எனக்கு தெரியாது. அவர் ஹெட் பாஸ்ட். போனோடனே விஐடிக்கு போனோம் ஆன் கேம்பஸ்க்காக. பிரதர் சாம் அவர் கால் பண்ணி, அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா, பாஸ்டர் நீங்கள் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, பையன் ஹெல்மெட்டே போடல, விஐடியில் உள்ளே விட மாட்டாங்க. பிரதர்கிட்டேருந்து ஹெல்மெட்டை வாங்கி கையில் கொடுத்தார். ஹெல்மெட் போட்டுன்னு தான் உள்ளே விட்டாங்க விஐடிக்குள்ளே. ஏன் சொல்லணும்? அவர் எங்கேயோ 1/2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறாரு. நாங்கள் போகிறதையும் எங்கள் கையில் இருக்கிற ஹெல்மெட்டையும் பார்த்துட்டு ஹெல்மெட் கொடுத்தாங்க சார். தேவநாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 45, 46, 47 అప్పుడు 48 వచనం வருது. படிங்க. సజ్జనుడు తన హృదయములను మంచి ధననిధిల నుండి సద్వేషములను బయటకు తెచ్చును. దుర్జనుడు చెడ్డ దానిని నుండి ద్వేషమును బయటకు తెచ్చును. హృదయము నిండి నుండును, దానిని బట్టి ఒకరి నోరు మాట్లాడును. ఆమేన్.
ம் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நினைவினால் அவனவன் வாய் பேசும். இங்க பாருங்க, நீங்க பெரிய ஊழியக்காரா இருக்கலாம், நீங்க பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், பெரிய கூட்டங்கள் நடத்தணும்னா இருக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய சித்தத்தை செய்யாமல் என்னுடைய சாயலை நீ தரிப்பிக்காமல் என்னை ஆண்டவரே 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 என்று கூப்பிட்டாலும் உன்னை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கே எச்சரிப்பு. 47 வசனம் படிங்க, 46 படிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இப்பதான் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாயின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீட்டு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்காமல் கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அவன் என் வசனத்தை அஸ்திபாரமாக போட்டிருக்கிறான். உங்க இருதயத்தில் என்ன இருக்கணும்? மனதுருக்கம் நிறைந்த தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கணும். எந்நேரம் அவருடைய சாயலை தரிப்பிக்க வேண்டும். Try to do it. Try to exhibit. அவரை போல இருக்க முடியாது, ஆனா அவர் மிகவும் நல்லவர். என்னை விசுவாசிக்கிற என்னின் மேலான காரியத்தை செய்வான். கல் அடிக்க முடியும், கல்லை பரட்ட முடியும், கடைகளுக்கு விசுவாசம் தான் மலையை பெயர்க்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். உன்னால் அன்பு செலுத்த முடியுமா? இன்றைக்கு அன்பு செலுத்துங்க. முடியாது. இது எதுக்கோ நடிக்கிறீங்க, அன்பு செலுத்துற மாதிரி நடிங்களேன். அன்பு செலுத்துற மாதிரி முயற்சி பண்ணுங்களேன். அந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தல, எடுக்க முயற்சி பண்றேன். உள்ள முறுமுறுப்பு இருக்கும், ஒரு நாள்ல வந்துடாது, ஒரே நாள்ல வந்துடாது பிரதர். ஒருவேளை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணா நீ கிளம்பி வந்துடுங்க. ஒரு சில டைம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே கொப்பளிக்கும். பரவாயில்ல, கொப்பளிச்சாலும் பரவாயில்ல. திருப்பியும் கத்தர் சொல்லிட்டாரு, கத்தர் சொல்லிட்டாரு. அஸ்திபாரம் சும்மா கிடையாதுங்க. 6 அடி தோணணும். எவ்வளோ அடி தோணணும்? 10 அடி கீழே தோணணும். மேலே 4 அடி தான் இருக்கு. கீழே யாருக்கும் டிஸ்பிளே காட்டுறதுக்கு கிடையாது. உள்ள குமுறதுக்கு தான். அதனால தான் அஸ்திபாரம். அது அஸ்திபாரம் பார்க்க முடியுமா பிரதர்? அஸ்திபாரத்தை பார்க்க முடியுமா? இந்த வீட்டை தாங்கிறதே அந்த அஸ்திபாரம் தான். அதை பார்க்கவே முடியாது. அது அந்தங்கரத்தில் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற 49 வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே ஆழம் ஆழத்தை அழைக்கிறது. உம்முடைய அலைகளும் உம்முடைய நீரோட்டமும் என் மேல் மோதிய பொழுது என் வீட்டை கட்டினது கர்த்தருடைய வார்த்தை மேலே, அது முழுங்கவே முழுங்காது. அல்லேலூயா. இது கொஞ்சம் விலகிறது கொஞ்சம் சிரமம். நீங்கள் கொஞ்சம் டயர்டும் ஆயிடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் முகம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? பிரியாக்கா அப்படின்ட்டாங்க தானே. அதுக்கு ஒரு ஞானம் தேவன் கொடுப்பார். இன்றைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள் வசனத்தை காது உள்ளவன் எவனோ காது கொஞ்சம் தீட்டிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மெசேஜ் நானே கேட்டு அடிக்கடி நானே தூங்கியிருக்கிறேன். அதனால் நானே விலக்கு கிடையாது. அப்புறம் நீங்களே எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் தூக்கம் வந்துடும். இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்த சைடில் வாய்ஸே வரல. அல்லேலூயா. அது தூங்குறேன்ல இல்லை, சுறுசுறுப்பா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க ஒரு வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ఆం వచనத்தை వాసి. మత్తయి 7:24. కాబట్టి ఈయన మాటలు విని వాటి చెప్పున చేయి ప్రతి వాడును బండ మీద తన ఇల్లు కట్టుకొని బుద్ధిమంతులే పోలి ఉండెను. ఆమేన్. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்க 26 பாருங்க, திருப்பி நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 2 பிரிவு இருக்கு. யார் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து கேட்கிறானோ, இந்த அஸ்திபாரத்தை போட்டு வைக்கிறானோ, அவன் வீடு அழியாது. செய்யாத இருக்கிறவன் வீடுனா அது உடையுது. சொல்றாரு, பெருமழை பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழித்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரம் உள்ளவராய், நான் சொல்றேன் பாருங்க, அதிகாரம் உள்ளவராய், ஒரு சர்வ அதிகாரியாய் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கற்பாரின் மேல நீ கட்டுறியா? நான் விசுவாசிக்கிறேன், ஜனங்க பார்ப்பாங்க, பெருவெல்லாம் பெருமழை பெய்ஞ்சு முடிஞ்ச உடனே லட்சம் குடும்பம் காணாம போயிருக்கும். உங்க குடும்பத்தை தேவன் கண்மலையில வைத்திருப்பார். என்ன தெரியுமா அஸ்திபாரம்? எங்களுக்கு 11 பேர் எங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. 2 பிறந்தா கூட 24 வந்துடும். 84 கூட வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்ன வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன். நீ இந்த பேர் வச்சிருக்கிறனால என்னால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது, இந்த பேர் வச்சிருக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது. கத்தரை அதை கொடுப்பார், காப்பி கொடுப்பார், ஒரு இடத்துல பால் கொடுப்பாரு. நாங்கள் சொன்னவன் வீடு அழிஞ்சிச்சு, என் வீடு நிறைஞ்சு இருக்குது. நான் தைரியமாக சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு என்ன தெரியுமா இருந்தது? கத்தருடைய வார்த்தை மட்டும்தான் பாக்கெட்டில் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது என் பாக்கெட்டில். எங்கள் அப்பா ஏதோ சொன்னார், இந்த தெய்வம் உண்மையில் வரும்னு சொன்னார். எனக்கு முக்கோடி 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 தேவர்கள் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாங்க. அர்த்தம் புரியல, ஒன்றுன்னு சொன்னார், புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் எனக்கு புரிதல. இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த 2 கை என் தேவனுக்கு மாத்திரம்தான் நான் தூக்கியிருக்கிறேன். இது எங்கள் அம்மாவும் சாட்சி. எந்த தெய்வத்துக்கிட்ட கூட என் இருதயத்திலேருந்து ஒரு வேண்டுதல் கூட நான் வைத்ததே கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை, பெரும் வெள்ளம் இறைச்சினாலும், பெரும் அலைகள் என் தேவன் அனுப்பினார். என் தலைமையில் புரண்டு ஓடினது. என் ஒய்ஃபுக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தேவன் அதை அனுப்பினார், ஆழங்களுக்கு அனுப்பினார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆழங்களுக்கு சென்றிருப்பீங்க? அனுப்பின தேவன் அதே ஆழத்திலிருந்து அழைக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 11:3. அதிகாரம் உள்ளவனா நான் பேசுறேன். இயேசுவர் பேசினார் அந்த வார்த்தையை. 11:3 சங்கீதம் 11:3. పునాదులు పాడైపోగా నీతిమంతులు ఏమి చేయగలరు? ఆమేన్. அடித்தளத்தை இடித்தால் நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தருடைய வார்த்தையே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? எப்படிங்க வாழ்வீங்க? படிங்க 11:3. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? என்ன செய்வான்? நீதிமொழிகள் 10:25 நீதிமான் நிலையான அடித்தளமாய் இருக்கிறான். நீதி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழும்பொழுது அதுதான் உங்களுடைய அஸ்திபாரமா இருக்கிறது. நீதிமொழிகள் 10:25. நீதிமொழிகள் 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல் துர்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அல்லேலூயா. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். எதுக்கு செய்யணுங்க? நீதி உள்ள வாழ்க்கை நான் ஏன் வாழணும்? எத்தனையோ பேர் கேட்டிருக்கலாம், நான் லஞ்சம் வாங்காம இருக்கிறேன், டாக்ஸ் தானு கட்டுவேன். நான் இந்த மாதம் கூட எத்தனையோ 1000 கட்டினேன், நான் லட்சம் கிட்டே போயிடுச்சு. 1 பைசா மிச்சம் இல்லாமல் நான் கட்டிட்டு வந்தனே இருந்துட்டேன். பரவாயில்ல, ஏமாற்றி கூட நல்லா கணக்கு காட்ட முடியும். கர்த்தர் என்னை கணக்கு கேட்பார். ஒரு பண விஷயத்தில் என்னை அளக்கிற அப்படின்னுவார். முதல் வார்த்தை அப்படி தான் வரும். அல்லேலூயா. நீதி உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழணும்.
அவ்வளோதான், ரெண்டாவது காரியம் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே உங்களுக்கு வசனத்தை கேட்ட உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கர்த்தர் பேசணும் பேசணும் பேசணும்னு நினைப்பீங்க. எப்படி பேசணும்னு நினைப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய சொன்னதை நான் கேட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஆண்டவரே நான் ஸ்க்ரோல் பண்ணியே இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னாங்க. என்னடா அது? ஆண்டவரே யூடியூப்பில் நான் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னாங்க. சரி, ஓகே. நோட்டிஃபிகேஷனில் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணார், அதனால ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு. பைபிள் திருப்பினா, அப்போல்லாம் பைபிள் திருப்பிட்டு இப்படி வைப்பாங்க, நீ புசிக்குனாலே சாவே சாவேன்னு. நீ சாப்பிடாம வந்துடுவீங்களா? அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செத்துருவீங்களா? சாப்பிடவே மாட்டீங்களா? ஒருவேளை என் பொண்டாட்டி இன்னைக்கு சாம்பாரில் விஷம் வச்சுருப்பாலோ? ஆண்டு வெளியரங்கமாக சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணுறது இப்போது? சாம்பார் வாயில் ஊற்றுனா அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் உப்பு கம்மின்னு. உப்பு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இப்போ ஏதோ போட்டிருக்கிறாங்க. திருப்பி கலக்கி பார்ப்பார், முருங்கைக்காய் மாட்டுதா கத்திரிக்காய் மாட்டுதான்னு. ஏன்னா என்ன போச்சு? புசிக்கினாலே மேலே இப்போ ஏதாவது பார்த்தியா? மேலே ஏதாவது வசனம் 4 வசனத்தை பார்த்தியா? வாழ்க்கை அனுபவம் உனக்கு தெரியுமா? கிறிஸ்துவனாகிய நீ கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நீ கடந்து வரணும். நான் சொல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள கடந்து வரணும். புறஜாதியரோட கலக்கக்கூடாது. ஏன் மற்ற தெய்வத்தை ஆராதிக்கூட தேவன் சொல்லுகிறார்? ஏன் மற்ற தெய்வத்தை நீ நினைக்கக்கூடாது? ஏன் பூ வைக்கக்கூடாது அப்போ ஏன் அடிக்கடி சொல்கிறார்? ஏன் தாடி எடுத்துருன்னு சொல்கிறாரு? புரியல, தெரியல, சொல்லித்தாரும், சொல்லித்தர. எனக்கு தெரியாது ஆண்டவரே, என் இருதயம் கண்ணிடப்பட்டு இருக்குது. நான் வேணா கடல் ஓரத்தில் கொஞ்சம் ஒரு இன்ச்சு காலில் தான் நான் நனைஞ்சிருக்கிறேன். எனக்கு சொல்லித்தாரும். எனக்கு இது தெரியல, இதில் எனக்கு திருப்தி இல்லை, இந்த அனுபவத்தில் எனக்கு திருப்தி இல்லை. நான் உள்ள மூழ்கி நீந்தணும், உள்ள முழுங்கி நான் நீந்தணும். மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகாதுங்க, வாயில் அறிக்கை செய்வீங்க. இப்போ வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நான் பேசுகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறேன், விசுவாசத்தினால நான் பேசுகிறேங்க. நான் இன்னைக்கு விசுவாசத்தினால நான் பிரசங்கிக்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருந்த கசப்பு, அரியூர் ஜனங்க மேலே இருந்த கசப்பு, அரியூர் ஜனங்க மேலே இருந்த இங்கே இருந்த ஒரு ஊழிய அனுபவம் உங்கள் மேலே இல்லை, நடந்த சம்பவங்க மேலே. ஊழியமே வேணாம், என்னது ஊழியமே வேணாம், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டில் நிம்மதியாக வாழலான்னு இருந்தேன். அப்படி பிடிச்சிட்டார். என்னது? ஆழத்துக்குள்ள அணைச்சி இழுத்து கொண்டார். தெரியலங்க, அவர் காந்தம்னு எனக்கு தெரியலங்க. அவர் காந்தங்க, பூச்சி இழுத்துருவார் ஆழத்துக்குள்ளாய். அன்னைக்கு காலையில் என் பொண்டாட்டி கூட தெரியும், என் பொண்டாட்டி பைத்தியக்காரன், எங்கள் அக்கா பைத்தியக்காரன்னாங்க. எனக்கு மாத்திரம்தான் தெரியும், கடந்து வந்தேன், உள்ளே போனோம், எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அன்னைக்கு அந்த சைன் போடுறதுக்கு இல்லை திவ்யா, பைத்தியம் மாதிரி அவங்க சொல்லாமல் போனால் வண்டி எடுத்துன்னு கிளம்பி போயிட்டேன். 2 ஒயர் வாங்கினான், அவன் உட்காந்துக்கிற அந்த ஆரஞ்சு ஒயர், இன்னும் ஒரு ஒயர் வாங்கினான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அனுபவம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. சாத்ராக், மேஷாக், ஆபுகுத் நேகோ 3 பேர் நின்னாங்க. எரியில கொப்பரையில் போன போடு, இல்லை கொளுத்தி எண்ணெயை ஊற்றி கொளுத்து, இல்லை நல்லா கிட்ட போகும்போது நல்லா கொதிக்கிற இதில் இருந்தால் கூட சரி, செத்தாலும் சாவறேன். ஏன்னா நான் போன ஆழம் உங்களுக்கு தெரியாது. நான் தேவன் மேலே விசுவாசம் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. என்ன தெரியுமா? ஷாலோ ஃபெய்த்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் இங்கிலீஷ்லேயே ஒரு லைனாக எழுதிட்டேன். ஷாலோ ஃபெய்த் லுக்ஸ் ஃபைன் இன் சன்ஷைன் பட் கொலாப்ஸ் இன் ரெயின். மேலோட்டமான விசுவாசம் வெளியரங்கமாக நல்லா இருக்குங்க, ஒரு மழை பெஞ்சா காணாமல் போயிடுவான். ஆனால் ஆழம் எவனுமே பார்க்க மாட்டான். ஆனால் மழை வரும்போது, பெருவெள்ளம் வரும்போது எத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தான் தெரியும். ஒரு பிரச்சனை வந்தால் போதும், கர்த்தர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிச்சார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும், முன்னாடி வந்தீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சந்தர்ப்பம் அமைஞ்சாலும், கொன்று போட்டாலும், அடிக்கடி படிக்கிறீங்களே, ஒன்றும் கொடுக்காதவருக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்ல. நீ எப்படி வந்துச்சு? கமரக்கட்டு சாப்பிட்டா வந்துச்சு? இறக்கன ஆழம் அப்படி. ஊழியக்கார பசங்களை பிடிச்சி
நான் இங்கே பேட் வாசித்து 2 ஊழியக்கார பசங்களை கூப்பிட்டு வந்தேன் மீட்டிங்க்கு. நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வராரு ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படின்னு. 2 நாள் முன்னாடி சரியாக மெசேஜ் பண்ணாங்க 2 பேருமே. 8 மணிக்கு வந்து சேருண்ணே. ஒருத்தன் சித்தூர், எங்கடா போனோம்? அன்றைக்கி எத்தனை மணிக்கு வந்தார்? அன்றைக்கி நீ வரல, அன்றைக்கி 8 மணிக்கு வந்து நிற்கிறாரு இங்கே. ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் பையனால வந்தானா? இல்லை, கர்த்தர் கொடுத்த ஆழம், கர்த்தர் கொடுக்குற நேரம் உங்களுக்கு புரியாது. 8 மணிக்கு வந்து சேர்ந்துருவான். ஒரு நல்ல விசுவாசி ஆழத்துக்கு செல்வானானால், நான் விசுவாசிக்கிறேன், முந்தா நாள் நைட்டே படுத்திருப்போம். ஆழம் அப்படி அளக்கம். துபாயிலேருந்து டபுள் டிக்கெட் போட்டு வந்தேன், டபுள் சார்ஜஸ் போட்டு வந்தேன். என்னது? ஒப்பு கொடுத்து இறையா பாசிக்கிறதுக்கா? இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். தேவன் இங்கே உலாவுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இங்கே தான் இருக்கு, கர்த்தருடைய செயல் இங்கே தான் இருக்கு, கர்த்தருடைய நடப்பித்தல் இங்கே தான் இருக்கு. எனக்கு இங்கே வந்தாதான் கர்த்தர் நடத்துவார். எனக்கு கொடுத்த ஆதாயம், எனக்கு கொடுத்த உத்தரவாதம், எனக்கு கொடுத்த உத்தரவாதம், லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிச்சாச்சு, 30 செகண்ட் சிந்திச்சாச்சு. 2 தலைப்பு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் மொத்தம் எவ்வளோ தலைப்பு இருக்கு? 5 இருக்கு. கணக்கு வீக் ஆகி போச்சு. நாம் ஏன் ஆழத்துக்கு செல்ல வேண்டும்? நாம் ஏன் ஆழத்துக்கு செல்ல வேண்டும்? நாம் ஏன் ஆழத்துக்கு செல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. ஆழம், ஆழம் ஆழத்தை அழைக்குகிறது. ஆழம் ஆழத்தை அழைக்குகிறது. உம்முடைய என்னங்க? உம்முடைய பெருவெள்ளத்தினாலும் உம்முடைய அலைகளினாலும் என் தலைமேல் ஓடினது. இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க, கர்த்தர் ஏன் இந்த பாடு, கர்த்தர் ஏன் எனக்கு இந்த கசப்பு, கர்த்தர் ஏன் எனக்கு இந்த வியாதி? அநேகருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக, அநேகருக்கு ரட்சிப்பு சொல்லும்படியாக, அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாக, அநேகருக்கு மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுறதுபடியாக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இருதய உடைக்கிற வரைக்கும் அவங்க சொல்ல முடியாது. பொண்ணு வேணும், இல்லை ஆண்டவரே எனக்கு 2 மூட்டை மண் வேணும். அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இருக்காது, ஆனால் உம்மை நோக்கி நான் வரேன், என்னை ஆழத்துக்கு கொண்டு போங்க. உம்மை நோக்கி நான் வரேன், என்னை ஆழத்துக்கு கொண்டு போங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடி ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசித்தோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கசப்புள்ளவர்களாக எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கிறோம். சலிப்பு தட்டினா எத்தனையோ நாள் சங்கீதக்காரனை போல் நாங்கள் இருந்திருக்கிறோம். எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு விளங்கலை. நீர் ஆழமானவர். அந்த கடலுக்குள்ளாக, ஆழத்திற்குள்ளாக எங்களுக்கு கொண்டு போறீர். எங்கள் மேல், தலையின் மேல் அலைகளும் பெருவெள்ளங்களும் ஓடின. ஆனால் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் கண்டோம். எங்களுக்கு வழி பிறந்தது. இட்டாத பாதையை, புதிய பாதையை நீங்கள் காட்டினீர். எங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு காட்டினீர். எங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வைத்தீர். உமக்காக வாழ, ஜீவிக்க ஒரு பெரும் அஸ்திவாரத்தை நீங்கள் போட்டீர். இன்றைக்கு நாங்கள் அதே போல இருக்க உம்முடைய ஆழத்துக்குள்ளாக எங்களை கொண்டு போகிறோம். அங்கிருந்து என்னோடு கூட பேசும். தேவரீர், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சுட்டேன். ஐ திங்க் மேபி யோனா சாப்டர் verses 2 verses 3 வாசிங்க. யோனா 6 முடிச்சு நம்ம நல்ல பிரசங்கெலாம் பண்ண மாட்டோம். யோனா 2 நினைக்கிறேன். எஸ் 2 verses 3 2. அது பாப்பா புதிய ஏற்பாடு பைபிள் திருப்பி சபைக்கு வர ஆள் உபதேக்கு அப்புறம் வரும். வாசிங்க. கனிமொழி கூட பைபிள் தேடுது. యోనా 2వ అధికారం 3. నీవు నన్ను అగాధమైన సముద్ర గర్భములో పడవేసి ఉన్నావు, ప్రవాహములు నన్ను చుట్టుకొని ఉన్నవి, నీ తరంగములు, నీ కారులు నన్ను కప్పి ఉన్నవి. ఆమేన్. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீர் போதும். When you change the route,
உன் பிரச்சனைக்கு இங்கே பாரு, என்ன பாரு பாப்பா, ஆண்டவர் காரணம் இல்லை, நீ தான் காரணம். சும்மா புருஷனை குறை சொல்கிறது, மாமியாரை குறை சொல்கிறது, மாமனாரை குறை சொல்கிறது, நீ தான் காரணம். எங்கே போகணும்? நினைவுக்கு போன்னு சொன்னால் தர்ஷிஷுக்கு போன்னு சொல்கிறார். இவன் சொல்ல என்னை தூக்கி போடுங்கன்றார். நீ சொல்லுவியா? ஏன்டா அது மாதிரி பண்ணால் அவங்க கொடுத்தான் இவங்க கொடுத்தான் அங்கே வச்சுக்கிதுன்றது. பிரச்சனைங்க குடும்பத்தில் நல்லா கவனி, நல்லா ஜெபிக்கிறவங்க. சரி, சாமி ரொம்ப அழகான வார்த்தை பேசினார். ஆழத்துக்கு நான் சரியான விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அங்கே என்ன கண்டுபிடிப்புன்னு அஸ்திபாரம், விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனி. இஸ்ரேல் தேசத்தில் டெய்லி கோலியாத் வந்து நிற்பான். இஸ் ஒன் ஆஃப் த ஜெய்சாண்டிக் ஃபிகர், ராட்சசன். ஒரு தொடை மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும், கை மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ ஹைட் இருப்பான். டேய் கவனி, டேய் டேய் கவனிடு. இந்த பசங்களாம் ஸ்கூலில் எப்படி படிக்கிறான்னு தெரியல, அந்த பேசினேங்கிறான். இவ்வளோ ஹைட் இருப்பான். என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் செய்ய முடியல. ராஜா பார்க்குறான், என்ன ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் உங்களால் வாழ சரியாக ஆண்டருக்கு வந்து உங்களால் வாழ முடியலன்னா அவனை பார்த்து பயப்படுறீங்க. அதனால தான் நீங்களாக போய் ஆழத்தில் விழுங்க. ஆண்டவர் ஆழத்தில் ஒரு அனுபவத்தை கொண்டு வருவார். ஆனால் நீங்களாக போகும்போது விழும்போது இப்போ இந்த மாதிரி புலம்பணும். நல்லா பாப்பா கவனி, பாப்பா கவனி, இந்த பைபிள் தேடிப்பார், பைபிள் தேடி எனக்கு கவனி. வேணாம் உபதேவ பின்னாடி பைபிள் வச்சா தானே. அங்கே டெய்லி வந்து பிரச்சனை. ராஜாவுக்கு பெரிய தலைவலியாக போச்சு. சரி எல்லாரும் கூப்பிட்ற அப்படின்றான். அல்பம் கேவலமான நினச்சாங்க. யார்? தாவீது. அவனை கூப்பிட்டு வந்து, இங்கே பாருங்க, அந்த வயசு இருக்கும். டேய் கவனிடா, டேய் கவனிடு, அந்த வயசு இருக்கும். அவனை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, அவன் என்ன அடித்தாலும் சாக மாட்டான். அவன் விசுவாசம் பாருங்க, ஒரு சின்ன குழாங்கல்ல எடுத்து அடித்தான். விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, அந்த ஆழத்துக்கு போய் அந்த ஆழத்துக்கு அனுப்புனவரை ஆழமாக விசுவாசத்தினால அந்த கல்லில் கோலியாத்தை வீழ்த்தினாங்க. இன்றைக்கி இவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், ஆண்டு விட்டு போகிறது. பிரச்சனை வரும்போது இங்கே வந்து மூஞ்சை காமிக்கிறது. சரி, இப்படியே எத்தனை வருஷம் நான் ஏன் பிரச்சனை வராது? நீ தான் காரணம். தெய்வ சமூகத்தை விட்டு போனீன்னா நீ தான் காரணம். நாளைக்கு அவன் வரமாட்டான், நான் வந்து உனக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ எவனா 2:3 இல்லை, என்னை தூக்கி போடுங்க. சிரவாசிங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஒரு அனுபவம் அது. ஆழம் என்பது ஒரு அனுபவம். ஆழத்துக்கு இன்னொரு அர்த்தங்கிறது பிரதிஷ்டை. எல்லாத்தையும் விட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டு வரணும். சும்மா அங்கே கதை, இந்த கதை கரெக்டாக நான் பார்க்குறேன். எங்கேயாவது எவனா கூப்பிட்டா நான் ஓடிடுது. அப்போ என்னன்னு கேட்டு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா ஊறப்பட்ட பிரச்சனை வரும். முதல்ல அவர் ஆழமாக இருக்கிறார் முதல்ல புரிஞ்சுங்க. ரெண்டாவது, அந்த ஆழத்து மேலே அஸ்திபாரம் போடிய தேவன் ஆயற்றமாக இருக்கிறார். எத்தனை ஆஸ்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, கொடுத்த சத்தியத்துக்காமக்கு சோத்திரம் ஆண்டவர். இயேசு நாமத்தை நாங்கள் வருகிறோம். மீண்டும் கொடுத்த சத்தியத்துக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.